வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ தங்கமயில் அவங்க அம்மா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி என்னடி இங்கே நடக்குது? ராஜ் என்ன ஏதோ டான்ஸ்லாம் போய் ஆட போகிறான்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, டான்ஸ் ஆடுறதுக்காக போயிருக்காங்க. அதில் ஏதோ 10 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறாங்களாம். ஜெயிச்சா கதிருக்கு 2 பேருக்குமே ஷேர் பண்ணி பணம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, ஓ என்னடி இது, உன்னை மட்டும் அவ்வளோ பேச்சு பேசுவாங்க, இப்போ பாரு டான்ஸ்லாம் ஆட போகிறாங்க, வந்தால் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த கடையில் கொண்டு போய் உன் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு, அந்த கடையை எப்படியாவது உன் வீட்டுக்காருக்கு சொந்தமாக்கிடு சரியா? இங்கே பாரு, உன்னை நான் வளர்த்தேன், ஆனால் காசு பணம்லாம் நான் சேர்த்து வைக்கல, நீயும் அதே மாதிரி பேக்கு மாதிரி இருந்துடாத சரியா? நீ என்ன பண்ணுற, நீ பெக்கிற பிள்ளைக்கு நல்லா காசு பணம்லாம் சேர்த்து வைத்து புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மா தங்கமயிலுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாரு, பார்த்துட்டு யோசிக்கிறாரு, இந்த டான்ஸ் வந்து உண்மையாக தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்லேருந்து அந்த டான்ஸு அதை அப்படியே எடுக்கிறாரு. ஃபோட்டோ எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புகிறாரு. இங்கே பாரு, இது நல்ல கம்பெனியாக, ராஜ் வந்து டான்ஸு காம்படிஷனுக்கு போயிருக்கா, அது நல்ல கம்பெனியான்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கே பார்த்துட்ருக்காரு. அதுக்குள்ளே ராஜி அப்படியே ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டாங்க. என்ன இவ ஃபோன் பண்ணுறா கட் பண்ணுறா, ஒன்றுமே புரியலையே, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக இருக்கார். ராஜி காம்படிஷனுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே டான்ஸ் ஆட சொல்கிறாங்க. அப்படியே வந்துட்டு டூயட் ஆடுற மாதிரி ஆட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நான் தனியாகவே ஆடுறேன். என்னம்மா ஒரு டான்ஸ் ஆட வந்திருக்க, அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி வெக்கப்படுற, ட்ரெஸ் எல்லாம் கூட சுடிதார் போட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. இல்லை நானே நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்குள்ளே கூட இருக்கவர் கையை பிடிச்சி என் கூட ஆடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் தனியாகவே ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆடுறாங்க. அப்படியே எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே டென்ஷனாக வராங்க. என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இது நல்ல கம்பெனியா, இவங்க நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக பண்ணுவாங்க, இங்கே வந்து நம்ம ஹீரோ கூட ஆடணும்னா அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும், நம்ம ஃப்யூச்சரே நல்லா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராஜி கேட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த காம்படிஷன் நடத்துகிறவர் வெளியே வராரு. அப்படியே ராஜி நின்றுட்டுருக்காங்க. கிட்ட வந்து அப்படியே செல்ஃபி எடுக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் செல்ஃபிலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. என்னம்மா ஒரு செல்ஃபி தானே, இதில் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ராஜி என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் கதிருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லு ராஜி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. என்ன ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, எதுக்கு இவ ஃபோன் பண்ணுறா கட் பண்ணுறா, ஒரு விஷயத்தையும் சொல்லவே மாட்டாளே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே டென்ஷனாக இருக்கார். நம்ம தேவையில்லாத போயிட்டு கதிரை டென்ஷன் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வந்து காம்படிஷனுக்காக வந்திருக்கோம், கண்டிப்பாக அதை நம்ம நல்லா பண்ணணும், இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே இருக்காங்க. அப்போ அப்படியே கதவை தட்டுற சவுண்டு கேட்குது. அப்படியே அலறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தாப்பாலெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு அப்படியே ஒரு தலைகாணி கையில் வச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. கதவை அப்படியே ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டோரை தட்டிகிட்டே இருக்காங்க. ராஜு பயங்கரமாக பயப்படுறாங்க. கதவை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறாங்க. பயங்கரமாக பயந்துட்டுருக்காங்க. அப்போ கூட கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. பார்க்குறாங்க ராஜி.